வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், கவலைகள் விலகும், குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும், குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நன்மைகள் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும். மனசில் கவலை இருந்ததுன்னா கவலை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருந்த வியாதிக்குண்டான மருத்துவ உதவிகள் மூலமாக உடல் சீராகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷம் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வெளியில் பீச்சு பார்க்குன்னு போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மதியத்திற்கு மேல் திடீர் வேலைகள் உங்களுடைய ரொட்டீனை பாதிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சிலருக்கு இன்று மதியம் 4 மணிக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் திடீர்னு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி வரும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் போன்ற பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற, சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய, சமூக மதிப்பு உயரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை. சந்திரன் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியம் சீரடையறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குரு பார்வையினால் எல்லாத்துக்கும் செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. திடீர் வருமானம் உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அதன் மூலமாக எதிரிகளையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணுறவங்க, அரசாங்கத்தோட மீடியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும். வார்த்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக புதிய கடன் வாங்கினீங்கன்னா இந்த கடன் அடையும். புதிய கடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலக்கும். உத்தியோக ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். திடீர்னு ஒரு இடத்துக்கு மாற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பாராத இடம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் தான் இருக்குது. விரய குரு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கடன் அடைபடுவதில் இருக்கின்ற சிக்கலை விளக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. மனசில் கவலை இருந்ததுன்னா அந்த கவலையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் இருக்குது. தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்களை பற்றி, அதாவது உங்களுடைய நண்பர்களை பற்றி, உங்களுடைய சக பணியாளர்களை பற்றி
தவறான எண்ணம் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் நண்பர்களை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க, இவன் தான் எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. ஆனால் அவர் தான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு காரணமாக இருப்பாரே தவிர பிரச்சனைக்கு காரணமாக இருக்க மாட்டாருங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. இதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய, மதிப்பும் நட்பும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற மாலை 4 மணிக்கு மேலே குடும்பத்தில் உறவினர்களின் திடீர் வருகை உங்களை திக்குமுக்காட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை மற்றும் தொழில் ஆகிய 2 விஷயத்திலும் உங்களுக்கு இன்றைக்கி சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 பேரும் உறவினர்கள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, ஆஃபீஸ்லேயும் உங்களை கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. உங்களால் எதை கவனிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் இது. வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற, வெற்றிகளை தரக்கூடிய, இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை பேசி தீர்த்து கொள்வதற்கு உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் புரிய வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்களாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூக மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். வக்கர சனி உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்துவாருன்னு கேட்டால் கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார். கெடுபலனை வருவதில் தாமதப்படுத்துவார். அதனால் நல்லது தான் நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய, உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், கவலை, குழப்பம், பண விரயம், கால விரயம் எல்லாம் விரயம் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. குடும்பத்துக்கு நிறைய செலவு இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி செலவுகளை பண்ணுவீங்க. தூக்கமின்மை உங்களுக்கு அசதியை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். அதாவது ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் உங்களுக்கு மனக்கவலைகள், குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும். தவறான வார்த்தைகளை வெளியிட்டு உங்களுடைய செல்வாக்கை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யாரை பற்றியும் புறம் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் நட்சத்திர சாரத்தில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அவசரப்பட்டு புதுசாக எந்த பொருளையும் வாங்கிடாதீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதியம் 4 மணிக்கு மேலே தான் தனவரவு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி செலவு இருக்குது. செலவுன்னா மனச்செலவு, கவலை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. தேவையில்லாத பிரச்சனையை பற்றி யோசித்து மண்டை உடைச்சிக்கிறீங்க. அந்த மண்டை உடைச்சல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. என்ன மாதிரி சங்கடம்னா, கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நிம்மதியாக பேச முடியல, வாழ்க்கை துணை கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க முடியல, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கீங்க. யாரும் தப்பு பண்ணுறாங்களான்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அவர்களாகவே குட்டு வெளிப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய காரியங்களை செய்து வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்தி வரும். உங்களை தவறாக பேசியவர்களின் பேச்சுக்கள் முறியடிக்கப்படும். அதற்குண்டான உதவிகளை உங்களுடைய நண்பர்கள் செயலாற்றுவார்கள். ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் இது. மதிப்பு உயருதேன்ட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு, உங்களுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது.
அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு கடின உழைப்பு தேவைப்படும், தன வருமானம் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு யாரை பற்றியும், அதாவது அடுத்தவங்கள பற்றி தப்பான வார்த்தையோ இல்லை தெரியாத நபரை பற்றி பெருமையாகவோ பேசிடாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். யாரை பற்றியும் நீங்கள் பாசிட்டிவாகவும் சொல்ல வேணாம், யாரை பற்றியும் நெகட்டிவாகவும் சொல்ல வேணாம். நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். தெரியாத நபரை பற்றி உன்னை யார் சொல்ல சொன்னதுன்ட்டு கேள்வி மேலே கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். சிம்ம ராசி. லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசாங்க தடங்கல்கள் இருந்தது வியாபாரத்தில் அப்படின்னா இன்றைக்கி அது போக்குறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ஆனால் அதுக்காக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மதியம் 4 மணிக்கு மேலே. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதும், குழந்தைகளால் ஏற்படும் செலவுகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கடன் உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அது உங்களுடைய பணமாக இருக்கட்டும். கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. ஒருத்தருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகளை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களின் தொலைபேசி உரையாடல்கள் மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை, ஒன்றா உங்கள் குழந்தைகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் அல்லது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. சாயந்தரம் 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வாத சாப்பாடை சாப்பிட்றாதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக மருத்துவமனைக்கு அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. தலைவலி, சிக்கல் போன்ற விஷயங்களும் கவனத்தில் கொள்வது நல்லது. அவசரப்பட்டு எந்த விதமான செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. வீட்டில் இருக்கிற காலாவதியான மருந்துகளை சாப்பிட்டா மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது எப்படி சார் செல்வாக்கை பயன்படுத்தி கடன் அடைக்கிறது அப்படின்னு கேட்டால், உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் கட்ட வேண்டிய வட்டியில் பாதியை குறைச்சிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்பட்டாலும் சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத கவலைகள் வரும் அல்லது கையிருப்புகள் கரையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும், தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த தந்தை தான் உங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். அவருடைய ஆலோசனையை பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வியாபார செழிப்புக்கும் பயன்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சி பெருமையை ஏற்படுத்தும். உங்கள் குழந்தைங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நம்பர் 1 வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி, நீட் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸாமில் இவங்க நம்பர் 1 வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அவர்களால் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி எங்கேயாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த பூமியை இப்போ ஒரு தடவை போய் பார்த்துக்கிறதும், அதற்குண்டான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக வச்சுக்கிறதும் நல்லது. தேவையில்லாத செலவை ஏற்படுத்தும். கன்னி ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தசமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை, அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு காரணமாக உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. அதே சமயம் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்குள்ளே வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் சந்திரன் அந்த இடத்துக்கு வரதுனால, கடகராசிக்கு வரதுனால, நீச்ச செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் ராஜயோகம், திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. எதிரிகளின் பலம் சற்று கூடுகின்ற காரணத்தினால
யாருக்கிட்ட பேசினாலும் நிதானத்தோட பேசுங்க. அவசரப்பட்டு உங்கள் கோபத்தை காமிச்சிங்கன்னா, இல்லை உங்களுடைய பவர் காமிக்கிறேன்னு நினச்சி பேசினீங்கன்னா, பிரச்சனையை நீங்களே ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் அதிகாரிகளின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அவங்க வெள்ளை காக்கா பறக்குதுன்னா இப்போதைக்கு அடுத்த ஒரு 15 நாளைக்கு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தேவையில்லாத மனக்கவலையை போக்குவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. வீடு மனை மாற்றம் அல்லது வீடு வாங்குதல், பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்தல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் இன்று தீர்ப்பு வந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் கரையை துடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். குறிப்பாக சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் விலகும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளே கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லோன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகணும், உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிறத ஈஸியாக கிரகிச்சுப்பீங்க. அதை செயல்படுத்தினாலே போதும், பாதி சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ளே வந்து சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சந்திரன் செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இளைய சகோதரர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அந்த வெற்றிக்கு உண்டான பலனை பெறக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள், நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக சாயந்தரத்துக்கு மேலே நண்பர்களுடனும் உங்களுடைய உறவினர்களுடனும் பொழுதை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். மனசில் இருந்த கவலைகள் விலகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 4 மணிக்கு மேல் தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மருத்துவ தேவைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது. மருத்துவ தேவைகள் முடிவுக்கு வரணும்னா உடம்புல இருந்த தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. சாதகமாக இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலுக்குண்டான முயற்சிகள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தினாலும் வளர்ச்சியை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் நண்பர்களின் ஆலோசனை அல்லது சக பணியாளர்களின் ஆலோசனை மூலமாக வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய காரியத்துக்கும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றிகளை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். 8ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அதனால் எதிரிகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த எதிரிகளுக்கு செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் ஏற்படாது. உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே. ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள், உங்களை தாழ்மையாக நினைத்தவர்கள்லாம் உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய, பெருமைப்படக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை தந்தை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனசில் கவலை ஏற்படும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாயோடு சேருகின்ற சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார்.
அதை நிதானமாக பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. படபடப்பில் செயல்பாடுகளை தவறாக செய்துவிட்டு அப்புறமா சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க. வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுடைய நிதானம் உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை. அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்குது. அதனால் தந்தையோடு பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சாயந்தரம் 3:58 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்ந்து நீச்ச செவ்வாயை நீச்ச பங்கம் பலனை கொடுத்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றதுனால சாயந்தரத்துக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு புதிய புத்துணர்ச்சியும் புதிய வேகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேகம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான உந்து சக்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஒரு ராக்கெட் ஸ்பீடில் வேலை பண்ணுவீங்க. அதை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் ராக்கெட் ஸ்பீடில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மாலை வரை பொறுமையாக இருங்கள். மாலைக்கு பின் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள். தன வருமானம் ஏற்படும் பொழுது கவனமாக இருங்க. அந்த பணத்தை வாங்கும் பொழுது கரெக்டாக அதில் அக்கௌண்ட்டை டேலி பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி கம்மியாக கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கரெக்டாக கொடுத்துட்டேன்னு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் நண்பர்கள் ஆலோசனை உங்களுக்கு நிதானமான போக்கை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்து வக்ர சனி உங்களுக்கு ராஜயோகத்தை தருவதற்கு தயாராகிட்டிருக்காரு. ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபத்தை காட்டிவிடாதீர்கள். தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வரும். 4 மணிக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகளில் புத்துணர்ச்சி ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கும்பொழுது வீண் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தேவையை அவர் புரிஞ்சுக்கல, அவருடைய தேவையை நீங்கள் புரிஞ்சுக்கல. 2 பேர்த்துக்கும் அஃபிஷியல் சைடில் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் 2 பேரும் ஆலோசனை செய்து நடத்தினா பிரச்சனை இல்லை. அனாவசியமான ஈகோ கிளாஷ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு குறையிறதுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை செல்வாக்கு குறையிறதுக்கும் உங்களுடைய தவறான அணுகுமுறையே காரணம். இதை உங்களை குத்தமாக சொல்லலை, உங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இன்று பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்களை மாலை 4 மணிக்கு மேல் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி, இன்று பகல் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய நட்பு வட்டத்திடம் இன்பமான நட்பை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 3:58 சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயை நீச்சபங்க பலனை தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார முதலீடுகள் தேவைப்படும். அல்லது வியாபாரத்தில் வாங்கின கடனை கடைசி நேரத்தில் இந்த க்ஷணம் நீ அடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு உங்களை நெருக்குவாங்க. பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கையிருப்புகள் கரையும். கடன் வாங்கினவங்க எப்படின்னா கடன் கொடுத்தவங்க கடைசி நேரத்தில் பணம் வராமல் சிக்கலில் ஏற்படுத்தி நீங்கள் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத 3ஆம் நபர் தலையீடு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்து அதன் மூலமாக குடும்ப நிம்மதியை குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. தேவையில்லாத பிரச்சனை வருது. குறிப்பாக குழந்தைகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் இது. அதனால் குழந்தைகளிடம் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அது சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
இன்ஃபேக்ட் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது. பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் ஒன்றா உங்கள் குழந்தைகள்கிட்ட சண்டை போடுவீங்க, இல்லாட்டி உங்கள் மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு உயருது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் நேர்த்தியை ஏற்படுத்தி அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஆஹா இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு மனசு வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இது எல்லாமே சாயந்தரம் 3:58 நடக்கும். அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் அல்லது இளைய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசை சங்கடப்படுத்துவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகளால் சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய ஈகோ கிளாஷ்னால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே சாயந்தரத்துக்கு மேலே தான். ஏன்னா சாயந்தரம் சந்திராஷ்டமம் வருது. அதுக்கு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 பேரும் யார் கூட சண்டை போட போகிறீங்களோ அவங்க கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க. மத்தியானம் 2 பேரும் லஞ்சுக்கு போவீங்க, சினிமாவுக்கு போவீங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும். அது உங்கள் இருவரின் தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மன வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசில் குரோதத்தை வளர்த்துக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் ஏற்படும். எப்படிப்பட்ட லாபமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தும். தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதரர்களால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஈவன் இன்றைக்கி சாயந்தரம் சந்திராஷ்டமம் ஆரம்பித்தா கூட பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திரநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்து நட்சத்திரநாதனின் வீடான சிம்மராசியை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் எப்படிப்பட்ட தடைகளையும் தகர்த்தெறியும் ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து. அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உறவினர்களின் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு இருந்தது. அந்த அவப்பெயர் மரியாதையாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியாமலேயே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் கூட அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் பணத்தை அரேஞ்ச் பண்ணி உடனே ஒரு இடத்துக்கு அட்வான்ஸை கொடுத்து அதை புக் பண்ணுவீங்க. அதற்குண்டான பண முயற்சியில் சற்று சங்கடம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், இல்லைன்னு சொல்லலை. பண தேவைகள் அதிகரிக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் திடீர் புழக்கம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமும் முன்னேற்றத்தை அடையும். செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் மட்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். நட்சத்திரநாதன் செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு உத்வேகம், மனோதிடம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக சில முக்கிய முடிவுகளை எடுத்து யாரும் செய்ய முடியாத சில சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலை தவிர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி
5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அங்கே இருப்பார். 4 மணிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்ந்து நீச்ச செவ்வாய்க்கு நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இதனால் காலையில் ஒரு விதமான சந்தோஷம், சாயந்தரம் வேறு விதமான சந்தோஷம், வளர்ச்சி, மன நிம்மதி, கடன் மீது உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், கோர்ட்டில் பணத்தை கொடுக்கல, பணத்தை ஏமாற்றிட்டீங்க, இல்லை நீங்கள் பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்ட்டு ஏதாவது பேங்க்லேருந்து கேஸ் போட்டிருந்தா கூட அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராசியில் இருக்கிற வக்ர சனி இழந்த வேலையை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்காக எல்லாம் சாதகமாக இருக்குன்ட்டு வேணும்ன்ட்டு இப்போ ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் வம்பு பண்ணாதீங்க. தேவையில்லாத வம்புகளை தவிர்ப்பது இப்பொழுது புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ சனி வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு. அந்த சாதகத்தை உங்களுக்கு பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பணியில் முன்னேற்றமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வெற்றிகள் கிடைக்கும், மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீன ராசி 4ஆம் இடத்துல சந்திரன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆலோசனை மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய பூமி தொடர்பான குழப்பங்கள் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் குழந்தைகளின் வளர்ச்சியை பூரிப்புடன் பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள், லாபங்கள் பெருகும் நாள். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. மனசில் நிம்மதி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாபங்கள் பெருகும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடந்த காலத்தில் உங்களுக்கு வராமல் போன பணம் கூட திரும்பி வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியமும் இதுவரை இல்லாத சிக்கலிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது ஒரு செயல் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள்.